தம்பி நீ சீசன் ஆகிட்டு தான் கம்மியாக எடுக்கணும், இல்லாட்டி நீ அபாத்திரமாக எடுக்கிற. சும்மா கர்த்தரின் பந்தியில் வான்னு கூடுவோம், சீசன் ஆகிட்டு வா. அபாத்திரமா பானம் பண்ணால் செத்து போயிடுவீங்க. தோட்டத்துக்கு வெளியே ஆதாம் போயிட்டாங்க. உள்ள தோட்டத்து சென்டர்லாம் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. பரலோகம் சொல்லுது, இப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சம் கொடுக்கப்படும். சும்மா சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்க போட்டுட்டேன், அல்லேலூயா ஆண்டவரை எழுப்பதை தாரும் ஜெபம் பண்ணிட்டேன், சர்ச்சில் பெரிய ஃபேனு மாட்டிட்டேன், மணியை மாட்டிட்டேன், பெருசா கோபுரம் கட்டிட்டேன், எல்லா ஃபெஸ்டிவல்லையும் முன்னாடி இருக்கிற எல்லா ஊழியர்களையும் மிஷினரிகளையும் தாங்கிட்டேன், பரலோக ராஜ்யம் வருவனா? இல்ல, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளணும்னா முதல்ல தோட்டத்துக்குள்ள வரணும். தோட்டத்துக்குள்ள வரணுமா? தோல் போட்டிருக்கல உள்ள, நல்லா புரிஞ்சுக்கோ. தோட்டத்துக்குள்ள வந்தா கம்யூனியன் உண்டு. கம்யூனியன்னா தோல் உடை போட்டிருக்காரு, உள்ள மாம்சமும் ரத்தமும் அடிக்கப்பட்டிருக்கு, சிந்தப்பட்டிருக்குது. அதுதான் உங்களுக்கு பழைய புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி உங்களுக்காக மரித்தார். என் மாம்சத்தை புசிங்கள், என் ரத்தத்தை குடியன்னு சொன்னார். அது எல்லாத்துக்கும் கிடையாது. 7000 பேருக்கு சோறு போட்டார், அங்க கொடுத்தது இயேசுவின் சரீரம் கிடையாது. 5000 பேருக்கு கொடுத்தாருல சாப்பாடு, அது கிடையாது. சீஷர்களுக்கு 12 சீஷர்களுக்கு தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வந்தால, எனக்கு விருப்பம் இருக்கு எல்லாத்தையும் குப்பை தொட்டில் போட்டு ஏசு பின்னாடி வந்தான்ல, அவனுக்கு தான் தனியா கொடுக்குறாரு. இது எதுனது? கம்யூனியன். தான் சுய விருப்பத்தையே நிறைவேற்றிட்டு இயேசு வார்த்தையெல்லாம் குப்பை தொட்டில் தூக்கி போட்டுட்டு தேவசித்தம் செய்யாம மனம் திரும்பாம நீ அந்த கம்யூனில கையை வச்சனா தோட்டத்துக்கு வெளியே இருந்து கையை வைக்கிற. அதான் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் செத்து போயிருவ. வசனத்துல இருக்குப்பா. வியாதியா வருது. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது. முதல்ல சீசனாக ஏசப்பா பரலோகத்துக்கு போகும்போது தெளிவா சொல்லுவாரு அவரோட சீசர்கள்ட்ட, நீ உன்னை இந்த கீழே இந்த உலகத்துல எல்லாத்தையும் என் வசனத்து, அதாவது ஏசப்பா எல்லாத்தையும் இன்ஜினியர் ஆக்கு, டாக்டர் ஆக்கு, ராஜாக்கள் ஆக்கு, அப்படி தீர்க்கதரிசிகள் ஆக்கு, மெய்ப்பனாக்கு சொல்லல. ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு? அவன் சீசனாக்கு, என் வசனத்தை கை கொள்ளும்படி சொல்லு. சீசன்னா யாரு? ஃபர்ஸ்ட் பாருங்க பைபிள. டிசைபிள்ஸ் ப்ரோ, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு பாரு. உன்னை பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே இந்த உலகத்துல உண்டாக்குனாரா? ஏசுட்ட பாசமும் கிடையாதா? உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த உலகத்துல உண்டாக்குனாரு ஏசப்பா. இயேசுவின் வார்த்தையின்படி வாழணும்.